பானையில் வடிக்கிற சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப உதிர் உதிராக அட்டகாசமாக வரும். அந்த கஞ்சி வடிக்கிறதுனால சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தண்ணியை பானையினுடைய நம்ம வைக்கிற பானையினுடைய முக்கால் அளவுக்கும் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் தளன்னு கொதித்து வரத்துக்கு முந்தின ஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வருது, கொதிக்க போகுது, இன்னும் கொதிக்கலை. நான் இப்போது இந்த பானைக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு 1.5 அழகு சாதம் வேகும். அதை நான் அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசி பயன்படுத்தும் போது சாதம் நல்ல சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். எதில் நீங்கள் சாதம் வடித்தாலும், சப்போஸ் நீங்கள் குக்கரில் வடித்தா கூட அரிசி எப்பயுமே கழுவிட்டு ஊற வச்சுருங்க, ஊற வச்சு சேர்த்துருங்க. அந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வரும்போது அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொண்டு இதில் சேர்த்துட்டேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் மூடி வைக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா பொங்கி தண்ணியெல்லாம் அடுப்பில் வடியும். அதனால் இந்த மாதிரி தலை குப்புற தண்டை போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மரக்கரண்டி உடன் லேடல் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே தட்டை வச்சு மூடி வைக்கலாம். வச்சிங்கன்னா இந்த கரண்டி மேலே தூக்கி தூக்கி கொடுக்கும்போது, ஆவியில் மேலே இந்த உடன் கரண்டி மேலே தூக்கி தூக்கி கொடுக்கும்போது அந்த பொங்கி வர்றது அடுப்பில் வடியாமல் உள்ளேயே பானைக்குள்ளேயே போயிடும். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பொங்கி அதிகமாக கீழே வடியாது. நீங்கள் மரக்கரண்டி தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, சில்வர் கரண்டியும் வைக்கலாம். சில்வர் கரண்டி வச்சாலும் போதும். உங்களுக்கு அந்த கேப் கிடச்சிதுன்னா போதும், பொங்கி அடுப்பில் வடியாமல் பானைக்குள்ளேயே உள்ளே போயிடும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது பாருங்கள், இப்போ நல்லா பொங்கி வருது. பொங்கினாலுமே வடியாமல் உள்ளேயே அமுங்கிடும். மூடி அந்த தட்டம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வரும், திரும்ப உள்ளேயே அமுங்கிடும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அடுப்பில் பொங்கி வடியாது, பொங்கி அடுப்பு ஆஃப் ஆகிடுங்கிற கவலையும் வேண்டாம். இந்த மாதிரி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை கூட கம்மி பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக சாதம் குக் ஆனதை கையில் தொட்டு பார்த்துட்டு எடுத்து இந்த மாதிரி 2 சைடும் கிளிப்பு போட்டுருங்க. அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் கிளிப்பை மாட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே வடித்து விட்ருங்க. இன்னும் கூட இடையில ஒரு டம்ளர் சொருக்கிட்டிங்கன்னா கூட அந்த மூடி கவுந்து விழாது. இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். சாதம் நல்ல உதிராக சாஃப்டாக வரும். கஞ்சி எல்லாம் வடிச்சுறதுனால ஹெல்த்துக்குமே இது நல்லது. இது புளிக்குழம்பு, அந்த தாளிச்ச சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே இது நல்ல உதிராக இருக்கும். இந்த மெத்தடில் சாதம் வடிச்சிருங்க. இது சீக்கிரமாக ஆயிரும். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக இந்த சாதம் வேகிறதுக்கு ஆகும். இந்த மாதிரி மெத்தடில் சாதம் வடித்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இது ரொம்பவே ஈஸி தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.